வணக்கம். The aromatic compounds benzene. The term aromatic அப்படிங்கிறது has been derived from Greek word, அதாவது aroma. அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a pleasant odor. aroma அப்படிங்கிறதோட மீனிங் வந்து it is a pleasant odor. Aromatic compounds possesses higher percentage of carbon. அதுல வந்து higher percentages of carbon இருக்கும் as compared to aliphatic compounds. burns with sooty flame. பொதுவா aromatic compounds எல்லாமே வந்து highly inflammable இருக்கும், உடனே தீப்பற்றி எரியக்கூடியது. Aromatic compounds have been given a new name, arenes. பென்சீனை நம்ம என்ன சொல்லலாம், அரேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பென்சீனோட ஃபார்முலா என்ன, C6H6. நீங்க அதை அரேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். So most of the aromatic compounds are found to contain a benzene ring. பொதுவா நிறைய aromatic compoundsல benzene ring இருக்கு. இத பாத்தீங்கன்னா இந்த paraxylene அப்படின்னு இருக்கு, இதுல கூட வந்து உங்களுக்கு benzene ring அப்படிங்கிறது இருக்கு. Compounds having benzene ring in them are classified into as benzenoid compounds. So benzene இருந்து அதை என்ன சொல்லுவாங்கன்னா benzenoid compounds அப்படின்னு நம்ம சொல்லலாம். The homologues of benzene and all aromatic hydrocarbons are known as arenes. So benzene அது இல்லாம benzene மாதிரி வரக்கூடிய மற்ற compounds, ethyl benzene, methyl benzene, so இதெல்லாம் வந்து propyl benzene, இது எல்லாத்தையும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா arenes அப்படின்னு சொல்லுவாங்க. Aromatic compounds which do not contain benzene ring in them are known as non-benzenoid compounds. அது பென்சின் வராத aromatic compounds எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா non-benzenoid compounds, பென்சின் இல்லாத சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. which contain other highly unsaturated ring. சரி, அடுத்தது benzenoid compounds include benzene and its derivatives and polynuclear hydrocarbons such as naphthalene, anthracene, biphenyl. naphthalene அப்படின்னா 2 பென்சின் ஒன்னா சேர்ந்ததா இருக்கும். anthracene அப்படிங்கிற இடத்துல 3 பென்சின் ஒன்னா சேர்ந்ததா இருக்கும். biphenyl அப்படின்னா 2 phenyl குரூப் C6H5 C6H5 ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததா இருக்கும். சரி, இப்ப IUPACing name of aromatic compounds. ஒரு aromatic compounds ஓட IUPACing name homocyclic aromatic compounds. In this system, the substituent name is placed as prefix to the word benzene. இப்போ இதுல பாருங்க, இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, குளோரின் அப்புறம் பென்சீன், குளோரோபென்சீன், அப்புறம் மெத்தில், CH3னா மெத்தில், மெத்தில் இதோட பேரண்ட் வந்து பென்சீன், மெத்தில் பென்சீன். இதோட ஃபார்ம்ல வந்து C6H5CH3, இதோட ஃபார்ம்ல வந்து C6H5Cl. அதே மாதிரி இது பாருங்க, இது மெத்தில், இது ஆக்சி, மீத்தாக்சி, மெத்திலும் ஆக்சிஜனும் சேர்ந்தா மீத்தாக்சி, மீத்தாக்சி இதோட பேரண்ட் வந்து பென்சீன். அப்ப C6H5OCH3. ஆக்சுவலா இந்த மீத்தாக்சி பென்சீனை என்ன சொல்லுவாங்கன்னா அனிசோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஈத்தர். சார் ஈத்தர்னா என்ன சார், ஒரு ஆக்சிஜனுக்கு 2 பக்கம், இது ஒரு பக்கம் CH3, ஒரு பக்கம் C6H5, 2 பக்கமும் ஒரு அல்கைல் அண்ட் அரைல், இல்ல ரெண்டுமே அல்கைல் இல்ல ரெண்டுமே அரைல் அப்படி இருந்தா அந்த காம்பவுண்ட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஈத்தர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹோமோசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல எது சப்ஸ்டிட்யூயன்ட் ஆயிருக்கோ அதை பேரை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் பென்சீன் சொல்லணும், அதான் சொல்ல வரோம். சரி, இப்ப பென்சீனோட ஃபார்முலா என்ன, C6H6. அதுல ஒரு ஹச்சுக்கு பதில் தான், ஒரு ஹைட்ரஜனுக்கு பதில் தான் CLO, CH3O, OCH3O வருதுன்னு அர்த்தம். அப்ப இதோட ஃபார்முலா, குளோரோபென்சீனோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா C6H6 சொல்லல கூடாது, C6H5Cl. ஒரு ஹைட்ரஜனுக்கு பதில் தான் ஒரு குளோரின் அப்படிங்கிறது வரும். சோ இது மெத்தில் பென்சீன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த டொலியின் சொல்லலாம். சரிங்களா, இந்த டொலியின் பாத்தீங்கன்னா C6H5CH3. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா C6H5OCH3. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அனிசோல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க.
இது வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா பர்ஃபியூம்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. எங்க யூஸ் பண்ணுவாங்க? அனிசோல்ஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஈத்தர் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா பர்ஃபியூம்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்ப அதே மாதிரி இந்த CH3 இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பதிலாக C2H5 வந்தா, C2H5 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இட்ஸ் எத்தில். அப்ப என்ன சொல்லலாம்? ஈத்தாக்சி பென்சீன் அப்படின்னு சொல்லலாம். அது பேரு ஈத்தாக்சி பென்சீன். அதுக்கு இன்னொரு பேரு பினட்டோல். இது அனிசோல், அதுக்கு பேர் வந்து பினட்டோல் அப்படின்னு பேர், பினட்டோல். சரிங்களா? சரி. இப்ப the dimethyl benzene are xylenes. ஒரு பென்சீன்ல 2 மெத்தில் குரூப் இருந்தா அது என்ன சொல்லணும்னா xylene அப்படின்னு சொல்லலாம். 2 மெத்திலும் பக்கத்துல இருந்தா, நல்லா கவனிச்சிங்க, இது பென்சீனு, இது பென்சீனு, அது மேல CH3 இருக்கு. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் இடம், அதுக்கு பக்கத்துல இருக்கிறது செகண்ட் இடம். 1வது இடத்துலயும் 2வது இடத்துலயும் மெத்தில் குரூப் இருக்கு. அப்ப 1,2 டைமெத்தில் பென்சீன். இதோட பேர் 1,2 டைமெத்தில் பென்சீன். இன்னொரு விஷயம் சொல்லலாம், இந்த பென்சீன் மேல CH3 இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 2 பொசிஷன், இந்த பாருங்க, இந்த CH3 இருக்கிறதும் இந்த பொசிஷனும் இஸ் கால்ட் as a ஆர்த்தோ பொசிஷன். அவைகளுக்கு பேரு ஆர்த்தோ பொசிஷன். அதுக்கு அடுத்த 2 இடத்துக்கு பேரு மெட்டா பொசிஷன். அதுக்கு அடுத்த ஒரு இடத்துக்கு பேரு பேரா பொசிஷன். அப்ப பென்சீன்ல ஒரு குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு அருகில் இருக்கக்கூடிய 2 குரூப் ஆர்த்தோ பொசிஷன், அதுக்கு அடுத்து உள்ளது மெட்டா பொசிஷன், அதுக்கு அடுத்து உள்ளது பேரா பொசிஷன். ஓகேங்களா? சரி. இப்ப இது வந்து 2 மெத்திலும் பக்கத்துல இருந்தா 1,2 டைமெத்தில் பென்சீன் இஸ் கால்ட் ஆர்த்தோசைலீன். xylene 2 மெத்தில் குரூப் பென்சீன்ல இருந்தா அதுக்கு பேர் xylene, பக்கத்துல இருந்தா ஆர்த்தோசைலீன். இப்ப இது பாருங்க, 2வது காம்பவுண்ட் பாருங்க, ஆக்சுவலா இது xylene தான், ஆனா இந்த CH3 எந்த பொசிஷன்ல இருக்கு? மெட்டா பொசிஷன்ல இருக்கு. அப்ப மெட்டாசைலீன். அதே மாதிரி பாரா பொசிஷன்ல இருந்தா பாராசைலீன். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்தா அது மெட்டா பொசிஷன், மெட்டாசைலீன். அதே மாதிரி இந்த இடத்துல 6வது பொசிஷன்ல இருந்தா இது வந்து ஆர்த்தோசைலீன். சரிங்களா? நல்லா கவனிச்சிங்க. ஒரு பென்சீன் மேல ஒரு குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய 2 இடங்கள் ஆர்த்தோ, அதுக்கு அடுத்த 2 இடங்கள் மெட்டா, அப்புறம் அதுக்கு அடுத்த ஒரு இடம் பேரா. நம்பர்ஸ்ல சொல்றதா இருந்தா இது ஃபர்ஸ்ட் இடம், அதுக்கு அடுத்து உள்ளது செகண்ட், அதுக்கு அடுத்து உள்ளது தேர்டு, அப்புறம் ஃபோர்த்து, அப்புறம் ஃபிஃப்த், அப்புறம் சிக்ஸ்த். 1 6 அதாவது 2 6 ஆர்த்தோ பொசிஷன்ஸ், 4 5 மெட்டா பொசிஷன்ஸ், அதாவது 3 5 மெட்டா பொசிஷன்ஸ். பாருங்க, இது 1 2 6 ஆர்த்தோ பொசிஷன்ஸ், 3 5 மெட்டா பொசிஷன்ஸ். இந்த 4 வந்து இஸ் கால்ட் as a para positions. அப்போ பென்சீன்ல ஒரு குரூப் வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா 2 ஆர்த்தோ பொசிஷன் இருக்கு, 2வது பிளேஸும் 6வது பிளேஸும். 2 மெட்டா பொசிஷன்ஸ் இருக்கு, 3வது பிளேஸும் 5வது பிளேஸும். ஒரு பேரா பொசிஷன் இருக்கு, அதாவது 4வது பிளேஸ். கரெக்டுங்களா? அப்புறம் சரி, இத பாருங்க, இந்த பென்சீனுக்கு இந்த CH3 இந்த CH3 அப்படியே பேரா பொசிஷன்ல இருக்கு. அப்ப இதுக்கு பேர் வந்து இது ஃபர்ஸ்ட் இடம் அப்படின்னு சொன்னா இது 2வது இடம், இது 3வது இடம், இது 4வது இடம், அப்புறம் இது 5வது இடம், இது 6வது இடம். கரெக்டுங்களா? அப்ப 1வது இடத்துலயும் 4வது இடத்துலயும் 4வது இடத்துலயும் 2 மெத்தில் இருக்கு. அப்ப 1,4 டைமெத்தில் பென்சீன் அப்படிங்கிறது. சரி, இட்ஸ் கால்ட் as a பாராசைலின். அப்ப xyleneங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா ஒரு பென்சீன்ல 2 CH3 குரூப் இருந்தா அது xylene அப்படிங்கிறது. சரிங்களா? அது ஆர்த்தோசைலின், மெட்டாசைலின், பாராசைலின் அப்படின்னு இருக்கு. அடுத்தது பொசிஷன் ஆஃப் more than 2 substituents are always indicators by numbers. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கீழே என்ன பண்றோம், 1,2,3 ட்ரைப்ரோமோ பென்சீன் கொடுத்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன். இந்த பொசிஷன்ல ஒரு புரோமின் வரணும், ஒரு புரோமின் இந்த பொசிஷன்ல வந்திருக்கணும். சரிங்களா? அப்பதான் இது
1,2,3 ட்ரைப்ரோமோபென்சீன் இருக்கும். சரிங்களா? இப்ப இதுக்கு என்ன பேர் சொல்லலாம்? இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட் விட்டு இது ஃபோர்த். சரிங்களா? 1,2,4 ட்ரைப்ரோமோபென்சீன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ரைட். அடுத்தது இதுக்கு என்ன பேரு? அதாவது முதல் இடத்துல குளோரின் இருக்கு, அப்போ 1 குளோரோ. அப்புறம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி நைட்ரோ அப்புறம் தானே வரும். சரிங்களா? சோ 1 குளோரோ, இந்த இடம் மூணாவது இடம், மூணாவது இடத்துலயும் 5வது இடத்துலயும் NO2 குரூப் இருக்கு. NO2 அப்படின்னா நைட்ரோ, அப்ப 2 நைட்ரோ இருக்கு, அப்ப டைநைட்ரோ. அப்ப 1 குளோரோ 3,5 டைநைட்ரோ பென்சீன் அப்படிங்கிறது. அதாவது NO2 அப்படிங்கறத நைட்ரோன்னு சொல்லுவாங்க, NO அப்படிங்கறத நைட்ரஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இப்ப இது என்னது? இந்த காம்பவுண்ட் பேர் என்ன? ஒரு பென்சீனையும் ஒரு CO வச்சு சேர்த்து பென்சாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பென்சாயிக் ஆசிட் எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம சுவாசம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருந்ததுன்னா அதுக்கு மருந்தாக இந்த பென்சாயிக் ஆசிட் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவாங்க. ரைட். சோ இந்த பென்சாயிக் ஆசிடோட இது ரெண்டும் ஆர்த்தோ பொசிஷன், இது திஸ் இஸ் a மெட்டா பொசிஷன். சரிங்களா? இது ஒரு மெட்டா பொசிஷன், அதாவது 3வது பிளேஸ் 5வது பிளேஸ். அப்ப 3, 5 டைநைட்ரோ பென்சாயிக் ஆசிட். ஓகேங்களா? பென்சாயிக் ஆசிட்னா என்னன்னு தெரியுதா? ஒரு பென்சீன் ரிங் மேல CO வச்சிருந்தா அதுக்கு பேர் பென்சாயிக் ஆசிட். ஒரு பென்சீன் ரிங் மேல CHO இருந்தா, அதாவது ஒரு பென்சீன் ரிங் மேல COOHக்கு பதிலா CHO இருந்தா இட் இஸ் கால்ட் as a பென்சால்டிஹைடு. சரிங்களா? இப்ப இதோட பேர் என்ன? இது மீத்து, ஈத்து, ப்ரோப்பு, பியூட்டைல் பென்சீன், N-பியூட்டைல் பென்சீன் அப்படிங்கிறது இந்த காம்பவுண்டோட பேர். இது ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு, ஃபீனால். இந்த ஹைட்ராக்சி பென்சீன் இஸ் கால்ட் as a ஃபீனால். நிறைய இதோட ப்ரிப்பரேஷன்ஸ், இதோட ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இட்ஸ் ஹைட்ராக்சி பென்சீன். நம்ம ஏன் ஹைட்ராக்சின்னு சொல்றோம்னா, OH நம்ம ஹைட்ராக்சிங்கிற வார்த்தையில சொல்லுவோம். இட்ஸ் கால்ட் ஹைட்ராக்சி பென்சீன், இட்ஸ் கால்ட் as a ஃபீனால். அந்த OLன்னு வருது பாருங்க, அது ஆல்கஹால். OH நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இது என்ன அப்படின்னா நைட்ரோ குரூப் இருக்கக்கூடிய பென்சீன். அப்ப இது நைட்ரோ பென்சீன், இட்ஸ் கால்ட் நைட்ரோ பென்சீன். இது ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். நைட்ரோ பென்சீனுக்கு இன்னொரு பேர் என்ன? ஆயில் ஆஃப் மிர்பேன். ஆயில் ஆஃப் மிர்பேன் அப்படின்னு சொன்னா இட் இஸ் கால்ட் as a நைட்ரோ பென்சீன். தமிழ்ல மிர்பேனின் எண்ணெய்னு சொல்லுவாங்க. The name written in brackets are common names which frequently used. சரி, இப்ப when two substituents are present, their relative positions are indicated by the prefix ortho, meta or para. These prefixes are only for disubstituted compounds, but for more substituted compounds numbers are given. சரி, இப்ப இது எப்படி சொல்லணும்னா, 1வது பொசிஷன், இது 1வது பொசிஷன் கிடையாது. எங்க சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கோ இதான் 1வது பொசிஷன். இது 1, அப்படியே கிளாக் வைஸ் 2. 1,2 டைக்ளோரோபென்சீன் அல்லது ஆர்த்தோ டைக்ளோரோபென்சீன். இதுக்கு இது ஆர்த்தோ பொசிஷன், இதுக்கு இது ஆர்த்தோ பொசிஷன். நல்லா பாத்தீங்க, இது மெட்டா பொசிஷன் கிடையாது. நம்ம அதை மெட்டா பொசிஷன் சொல்லியிருப்போம். இது 3வது பிளேஸே கிடையாது. இதே குளோரின் இங்க இருந்தா மட்டும்தான் இது ஃபர்ஸ்ட், அதாவது இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட்னு இருக்கு. சப்ஸ்டிட்யூயன்ட் எங்க ஆரம்பிக்குதோ அதான் ஃபர்ஸ்ட், இது செகண்ட். சரிங்களா? அப்ப 1,2 டைக்ளோரோபென்சீன் இஸ் கால்ட் ஆர்த்தோ டைக்ளோரோபென்சீன். ஏன் சார்னா இதுக்கு இது ஆர்த்தோ பொசிஷன், இதுக்கு இது ஆர்த்தோ பொசிஷன், அப்ப ஆர்த்தோ டைக்ளோரோபென்சீன். அதே மாதிரி இதுக்கு ஆர்த்தோ மெட்டா, இதுக்கு இந்த குளோரினுக்கு ஆர்த்தோ மெட்டா, அப்ப மெட்டா டைக்ளோரோபென்சீன். அல்லது இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன், இது தேர்ட் பொசிஷன். 1,3 டைக்ளோரோபென்சீன். சரிங்களா? அடுத்தது presence of meta directing groups, deactivating groups. மெட்டா டைரக்டிங் குரூப் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸ் சொல்லுவாங்க. பென்சீன் அப்படியே என்ன பண்ணிடும், டீஆக்டிவேட் பண்ணணும்.
பென்சீன் எப்ப ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த NO2 SO3H சல்போனிக் ஆசிட் SOCl COR அடுத்து அதாவது CORனா அசைல் குரூப் COCOOH CX3 NH3 NHR2 NR3 இது எல்லாம் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா ரிங் உள்ள இருந்து எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கும். அப்படி ரிங் உள்ள இருந்து எலக்ட்ரான்ஸ் எடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா அப்ப ரிங் என்ன பண்ணுது, இந்த குரூப் எல்லாம் டீஆக்டிவேட்டிங் பண்ணுது. அப்படி டீஆக்டிவேட் பண்ணக்கூடிய எல்லாம் மெட்டா டைரக்டிங் குரூப். அப்படின்னா என்ன சார், உள்ள வரக்கூடிய குரூப் ஆர்த்தோ பேரால வந்து சேராது, அழகா மெட்டால வந்து சேரும். பென்சீன் ரிங்குக்கு மேல இருக்கக்கூடிய குரூப் பென்சீனை டீஆக்டிவேட் பண்ணக்கூடிய குரூப்பா இருந்தா வரக்கூடிய உள்ள வரக்கூடிய என்ட்ராவுடைய குரூப் எங்க வந்து சேரும், மெட்டா பொசிஷன்ல வந்து சேரும். ஏன் சார் அப்படின்னா அங்கதான் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதுல பாருங்க நம்ம இந்த மெட்டா டைரக்டிங் குரூப்ஸ் சொல்றோம். இப்ப நைட்ரிக் ஆசிடும் சல்பூரிக் ஆசிடும் ஒன்னா சேர்ந்தா NO2+ ஒரு குரூப் கிரியேட் ஆகும். அந்த NO2+ இந்த ஆர்த்தோ பொசிஷன்ல வந்து சேருமா, இந்த மெட்டா பொசிஷன்ல வந்து சேருமா, இல்ல இந்த பேரா பொசிஷன்ல வந்து சேருமா அப்படின்னு சொன்னா மெட்டா பொசிஷன்ல தான் வந்து சேரும். ஏன்னா அங்கதான் எது அதிகமா இருக்கும், அங்கதான் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஏன்னா பென்சீனுக்கு மேல இருக்கக்கூடிய குரூப் மெட்டா டைரக்டிங் குரூப். இதுதான் என்ன குரூப்னு சொல்லுவோம்னா மைனஸ் ஐ எஃபெக்டிங் குரூப், மைனஸ் இண்டக்டிவ் எஃபெக்டிங் குரூப்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் மைனஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட், அதாவது பென்சீன் ரிங்கில இருந்து எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கக்கூடிய குரூப். ஸ்டூடெண்ட்ஸ் இதுல பாருங்க, இந்த மெட்டா டைரக்டிங் குரூப் எல்லாம் these groups withdraw electrons particularly from ortho and para positions, thereby meta position is relatively more electron density, electron density, hence these groups are called meta directing and ring deactivating groups. இந்த groups எல்லாம் வந்து meta directing and ring என்ன பண்ணும், deactivate பண்ணும். இது எல்லாத்துக்குமே ஒரு பேர் இருக்கு, மைனஸ் ஐ எஃபெக்டிங் குரூப் பேரு, மைனஸ் இண்டக்டிவ் எஃபெக்டிங் குரூப். மைனஸ் இண்டக்டிவ் எஃபெக்டிங் குரூப் எல்லாமே ரிங்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கும். அப்ப ரிங் டீஆக்டிவேட் ஆகும். அப்ப எலக்ட்ரான் டென்சிட்டி மெட்டா பொசிஷன்ல தான் அதிகமா இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்ப இந்த HNO3யும் H2SO4ம் நைட்ரிக் ஆசிடும் சல்பூரிக் ஆசிடும் ஒன்னா சேர்ந்தா உங்களுக்கு NO2 பிளஸ்ங்கிற குரூப் உருவாகும். இதான் வந்து எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல் இந்த எலக்ட்ரோஃபைல் எங்க போய் சேரும் அப்படின்னா மேக்சிமம் இந்த மெட்டா பொசிஷன்ல தான் போய் சேரும். அப்ப மெட்டா டைநைட்ரோபென்சீன் தான் கிடைக்குது மேஜர் ப்ராடக்ட். உங்களுக்கு மைனர் ப்ராடக்ட் வந்து ஆர்த்தோ டைநைட்ரோபென்சீன், பாரா டைநைட்ரோபென்சீன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவான பர்சன்டேஜ். அப்ப அதிகமா நமக்கு கிடைக்கிறது எதுன்னா இந்த மெட்டா டைநைட்ரோபென்சீன் அப்படிங்கிறது தான் அதிகமா கிடைக்கும். சரிங்களா? ரைட். இப்போ ஒன்று சொல்லுங்க, நைட்ரிக் ஆசிட் சல்பூரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு நைட்ரேட்டிங் மிக்சர்ஸ். அது கொடுக்கக்கூடிய எலக்ட்ரோஃபைல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இட் இஸ் டு பி NO2+. அதுக்கு பேர் என்ன சார்? இட் இஸ் கால்ட் அஸ் நைட்ரோனியம் அயான். அந்த நைட்ரோனியம் அயான் வந்து எங்க போய் சேரும்னா இந்த மெட்டா பொசிஷன்ல. அப்ப மெட்டா டைநைட்ரோபென்சீன் தான் அதிகமா கிடைக்கும். சரி, அந்த எஸ்ன்னு சொல்லக்கூடியது பென்சீன்ல இருக்கு, அதாவது NO2 குரூப் இருக்குன்னு வச்சுங்க. வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் அதாவது இந்த NO2+ எங்க வந்து சேராதுன்னா ஆர்த்தோலையோ இல்ல பேராலையோ வந்து சேராது. நான் பேரால வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டு ஸ்டேபிள் கிடையாது, டீஸ்டெபிளைஸ். அப்ப டீஸ்டெபிளைஸ் அப்படின்னா ரியாக்ஷன் இஸ் ஸ்லோயர். சோ இந்த அலுமினியம் அயான் அப்படிங்கிறது டீஸ்டெபிளைஸ்டா இருக்கும். சரிங்களா? சரி சரி, இப்ப இது நைட்ரோபென்சீனோட ஸ்ட்ரக்சர். N டபுள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் O, மைனஸ். இங்க மைனஸ் இருக்குன்னு அர்த்தம். சரி,
இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க, இந்த பாண்ட் இருக்கு பாருங்க, இந்த பாண்ட் இங்க வரும். அங்க வந்தா இந்த எண்ணுக்கும் இந்த சிக்கும் என்ன பாண்ட் ஆயிடும்? டபுள் பாண்ட் ஆயிடும். டபுள் பாண்டா இருக்குங்களா? டபுள் பாண்டா இருக்கா? ரைட். இந்த பாண்ட் வந்து இந்த ஓக்கு வந்துடும். இப்போ ஓ என்ன சார்ஜ் ஆயிரும்னா மைனஸ் சார்ஜ் ஆயிடும். ஓ வந்து என்ன ஆயிடும்? மைனஸ் சார்ஜ் ஆயிடும். இது இப்படி வந்ததால இந்த ஆர்த்தோ பொசிஷன் பிளஸ். ஆர்த்தோ பொசிஷன் பிளஸ்ன்னு சொன்னா வரக்கூடிய பிளஸ் குரூப் ஆர்த்தோல வந்து சேருமா? சேராது. அது ரிப்பல் ஆயிடும். சரி, அடுத்தது என்ன ஆகும்? அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, இங்க எலக்ட்ரான்ஸ் இருக்கு பாருங்க, இது இந்த பொசிஷனுக்கு வரும். நல்லா கவனிச்சிங்க, நல்லா கவனிச்சிங்க. இப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இந்த பொசிஷனுக்கு வரும். அங்க வரும்போது இந்த இடம் பிளஸ், இந்த இடத்துல பாண்ட், அந்த பிளஸ் சார்ஜ் போயிடும். அப்ப பாரா பொசிஷன்ல ஒரு பிளஸ் சார்ஜ். அப்ப வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் ஆர்த்தோ பொசிஷன் வர முடியாது, எங்கேயும் வர முடியாது, பாரா பொசிஷன்லயும் வர முடியாது. சரிங்களா சார்? அப்புறமா இதை நல்லா கவனிங்க. அடுத்தது இதை கவனிங்க. இங்க இருக்கு பாருங்க இந்த பாண்டு, அப்படியே இந்த பொசிஷனுக்கு வரும். இந்த பொசிஷனுக்கு இந்த பொசிஷனுக்கு வரும். இந்த பொசிஷனுக்கு வரும்போது இங்க பாண்டு. அப்ப இந்த இடம் என்ன ஆகும்னா பிளஸ் ஆகும். அப்ப வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் ஆர்த்தோ பொசிஷனுக்கு வர முடியாது, பாரா பொசிஷனுக்கு வர முடியாது, இன்னொரு ஆர்த்தோ பொசிஷனுக்கு வர முடியாதுன்னா வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் எங்கதான் வர முடியும்? மெட்டா பொசிஷனுக்கு மட்டும்தான் வர முடியும். அதனாலதான் பென்சீனுக்கு மேல பென்சீனை டீஆக்டிவேட் பண்ணக்கூடிய குரூப்ஸ் இருந்தா எலக்ட்ரான் டென்சிட்டி மெட்டா பொசிஷன்ல தான் அதிகமா இருக்கும். வரக்கூடிய குரூப் மெட்டா பொசிஷன்ல தான் வந்து ஆட் ஆகும். சரிங்களா? இது வந்து நைட்ரோ பென்சீனோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த மாதிரி முன்னாடி ஒரு அம்புக்குறி பின்னாடி அம்புக்குறின்னு போட்டாங்கன்னா இட் இஸ் கால்ட் as a resonance. இது என்ன சொல்லுவோம்னா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? The resulting resonance hybrid now possessing positive charge in the ortho and para positions repels approaching electrophiles, increasing the relative success attack in meta position. So EWG acts as meta directing group. EWG na electron withdrawing group acts as meta directing group. ஓகேங்களா? அடுத்தது ஸ்டூடெண்ட் இதை பாருங்க, இண்டக்டிவ் அண்ட் ரெசனன்ஸ் எஃபெக்ட்ஸ் இன் த ஆர்த்தோ பாரா ஓரியன்டேஷன் குரூப் லைக் ஹாலஜன், அது ஃப்ளோரின், புரோமின், அயோடின், which deactivates by minus I effect. இது minus I effect தான். அப்ப வரக்கூடியது மெட்டா பொசிஷன்ல தான் வரும், நம்ம சேரும் நம்ம நினைப்போம். ஆனா பாருங்களேன், but activates by resonance. But the overall electron density increases at orthopara positions of the ring due to resonance. ரெசனன்ஸால பாத்தீங்கன்னா இங்க ஆர்த்தோபேரால தான் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரோஃபைல் எங்க வந்து அட்டாக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்த்தோ, அதை முடிஞ்சா பேரால வந்து சேரும். சரிங்களா? குளோரோபென்சீன் நம்ம நினைப்போம் குளோரினுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அப்ப ரிங்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. சரிங்களா? ஸோ இது வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டியூ டு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரால வரக்கூடிய குரூப், அதாவது எலக்ட்ரோஃபைல் எங்க வந்து சேரும்னா ஆர்த்தோ பொசிஷனும் அதுக்கப்புறம் பாரா பொசிஷன்லயும் வந்து சேரும். இப்ப நைட்ரேஷன் நீங்க பண்றீங்க, நைட்ரேஷன்னா என்ன பண்ணணும்? நைட்ரேட்டிங் மிக்சர்ஸ் எடுத்துக்கணும். என்ன நைட்ரேட்டிங் மிக்சர்? கான்சன்ட்ரேட் சல்பூரிக் ஆசிட், கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட். அப்ப வரக்கூடிய NO2 பிளஸ் எங்க வந்து சேரும்? ஃபர்ஸ்ட் ஆர்த்தோ பொசிஷன்ல வந்து சேரும், அடுத்தது பாரா பொசிஷன்ல வந்து சேரும். சரிங்களா? அப்ப இதுக்கு பேரு ஆர்த்தோ நைட்ரோ குளோரோபென்சீன், இதுக்கு பேரு பாரா நைட்ரோ குளோரோபென்சீன் அப்படிங்கிறது. சரிங்களா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ரைட். அடுத்து பென்சீனோட யூசஸ் என்ன? இட் யூஸ்ட் as a solvent for fats resins. சால்வெண்டா யூஸ் பண்ணலாம் கரைப்பானா. அப்புறம் ட்ரை கிளீனிங்ல இட் இஸ் யூஸ் இன் ட்ரை கிளீனிங், இட் இஸ் யூஸ் இன் த சிந்தசிஸ் ஆஃப் ஃபீனால். நான் சொன்னேன் இல்லையா, பென்சீன் ரிங் மேல ஓச் இருந்தா அது என்ன இது? ஃபீனால். அப்புறம் ஸ்டைரின், அப்புறம் அனிலின். அனிலின் பென்சீன் ரிங் மேல இருக்கக்கூடிய NH2 குரூப் இருந்தா அது அனிலின் சொல்லுவோம். அப்புறம் இன்செக்டிசைட்ஸ் லைக் BHC, பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடு, இது ஒரு இன்செக்டிசைட்ஸ். சரிங்களா? பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடு. இட் இஸ் யூஸ்ட் as a motor fuel.
சோ என்ன யூஸ் பண்ணலாம், மோட்டர் ஃபியூலா பென்சீனை யூஸ் பண்ணலாம். சரிங்க. இப்ப what product is obtained when isobutyl chloride? இந்த அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், ஒரு CHல 2 CH இருந்தா அதுக்கு பேரு ஐசோ. ஐசோ 4வது கார்பன் இருக்கிறதால இங்க 3 கார்பன் பிளஸ் 4வது கார்பன் இருக்கிறதால பூட். இப்ப ஐசோபியூட்டைல் இது குளோரைடு. ஐசோபியூட்டைல் குளோரைடு கூட what product is obtained when isobutyl chloride reacts with benzene? Reacts with benzene in presence of aluminum chloride. So aluminum chloride அப்படின்னு பாத்தீங்கன்னா it is called as a Lewis acid. அந்த Lewis acid என்ன பண்ணும், இந்த Cl- ங்கிற பேஸை வாங்கிக்கும். அப்ப Cl- வெளில வந்துருச்சுன்னா இந்த இடம் என்ன ஆயிடும்னா பிளஸ் ஆயிடும். இடம் என்ன ஆயிடுது, பிளஸ் ஆயிடுது. இப்ப ஐசோபியூட்டைல் அயான், இந்த ஐசோபியூட்டைல் அயான்ல ஒரு அழகா ஒரு விஷயம் நடக்கும். இந்த H இந்த ஹைட்ரஜன் பாண்டை எடுத்துக்கிட்டு இந்த CH2ல போய் சேரும். இத பாருங்க, இந்த ஹைட்ரஜன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜன் பாண்டை எடுத்துக்கிட்டு இந்த CH2 வந்து சேரும். அப்ப இங்க பாண்ட் இருக்காது, இந்த Hக்கும் Cக்கும் பாண்ட் இருக்காது. அப்ப C என்ன ஆகும்னா இது பாண்டை எடுத்துக்கிட்டு போறதால C வந்து பிளஸ் ஆகும். இந்த H இங்க வந்து சேர்ந்ததால CH2 இருக்காது, இது CH3 இருக்கும். சரிங்களா? அப்ப C பிளஸ் எத்தனை CH3, 3 CH3 thrice. அப்ப என்ன ஆகும்னா இந்த C பிளஸ் போய் இந்த பென்சீன்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து சேரலாம். இவங்க எங்க சொல்லியிருக்காங்க, இங்க கூட வந்து சேரலாம். அப்ப இங்க வந்து C வந்திருக்கு, அதுல எத்தனை CH3, 1 2 3. அப்ப the final product of the reaction is tertiary butyl benzene. அப்ப இது வந்து என்ன கிடைச்சிருக்கு, tertiary butyl. tertiaryனா என்ன சார், அதாவது ஒரு கார்பன்ல 3 அல்கைல் குரூப் இருந்தா அதுக்கு பேரு tertiary. அப்ப tertiary மீத்து ஈத்து பெப்பு பூட்டு, tertiary butyl. இதோட பேரண்ட் வந்து பென்சீன். அப்ப இது வந்து tertiary butyl benzene அப்படின்னு கிடைக்குது. அப்ப what product is obtained when isobutyl chloride reacts with the benzene in presence of aluminum chloride அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம கிடைக்கிறது it is a tertiary butyl benzene அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, இந்த ஆக்டிவேட்டிங் குரூப்ல strongly activating groups like amine group, secondary amine group, அடுத்தது வந்து NH2 group, OH group, O, இதெல்லாம் strongly activating group. moderately activating group வந்து NHCOCH3, NHCOR, OCH3, அதாவது methoxy, OR, இதெல்லாம் வந்து moderately activating groups. weakly activating groups வந்து CH3, methyl, ethyl, R, C6H5, இதெல்லாம் வந்து weakly activating groups. எத, பென்சீன். அப்ப ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ் எல்லாமே என்ன எஃபெக்ட் அப்படின்னா பிளஸ் ஐ எஃபெக்ட், பிளஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட். டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸ் எல்லாமே இஸ் a மைனஸ் இண்டக்டிவ் எஃபெக்டிவ் குரூப்ஸ். சரிங்களா? which deactivates the benzene towards electrophilic substitution reaction. இந்த ஆக்டிவேட்டிங் பண்ணும்போதெல்லாம் வரக்கூடிய குரூப் ஆர்த்தோ பேரால வந்து சேரும். டீஆக்டிவேட்டிங் பண்ணக்கூடிய குரூப்ஸ் எல்லாம் இருக்கும்போது பென்சீன் ரிங்ல வரக்கூடிய குரூப் மெட்டா பொசிஷன் வந்து சேரும். இதான் விஷயம். சரிங்களா? அப்ப டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸ்ல ஸ்ட்ராங்லி டீஆக்டிவேட்டிங், அதாவது NO2, NR3, CF3 இதெல்லாம் ஸ்ட்ராங்லி டீஆக்டிவேட்டிங். மாடரேட்லி டீஆக்டிவேட்டிங் சைனைடு, சல்போனிக் ஆசிட் SO3H, COOH, COOR, ஆல்டிகைடு, COR அசைல் குரூப், இதெல்லாம் மாடரேட்லி டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸ். வீக்லி டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸ் வந்து குளோரின், குளோரின், புரோமின், அயோடின் அப்படிங்கிறது தான். என்னதான் குளோரின் டீஆக்டிவேட்டிங் குரூப்ல இருந்தாலும் வரக்கூடிய குரூப் ரெசனன்ஸால வரக்கூடிய குரூப் வந்து ஆர்த்தோபேரால தான் வந்து சேரும். சரி, so on the basis of directing properties groups may be of two types. ஒன்னு ஆர்த்தோபேரா டைரக்டிங் குரூப்ஸ், ஒன்னு இன்னொன்னு மெட்டா டைரக்டிங் குரூப். ஆர்த்தோல டைரக்ட் பண்ணுது, ஆர்த்தோல ஒரு பொருள் வந்து சேருது அப்படின்னா அடுத்தது பேரால தான் வந்து சேரும். அதான் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்ஸ்.
ஒரு பொருள் மெட்டால வந்து சேருது அப்படின்னா அதுக்கப்புறம் ஆர்த்தோ பேராக்கெல்லாம் போகாது, அதுக்கப்புறம் மெட்டாக்கு தான் போகும். சரிங்களா? So on the basis of directing group properties, groups may be of two types: ortho para directing groups. R OH, இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் பாத்தீங்க, R OH OR SH bio alcohol, NH2 SR NHR NR2 CH2R phenyl group, halogen CH2OH CH2Cl CH2NH2 CH2CN CH2COOH CH double bond CH single bond COOH CH double bond CH2 vinyl group. இந்த எல்லா groups ortho para directing groups. சரிங்களா? These groups release electrons to the benzene ring. இந்த groups எல்லாம் வந்து benzene ringக்கு எலக்ட்ரானை கொடுக்கும். அப்ப எலக்ட்ரானை கொடுத்தா benzene ring ஆக்டிவேட் ஆகும். benzene ring ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொன்னாலே வரக்கூடிய குரூப் ஆர்த்தோ பேரால வந்து சேரும். These groups release electrons to the benzene ring, makes the benzene ring more susceptible to the attack of electrophiles. Hence these groups are called ortho para directing and ring activating groups அப்படின்னு சொல்லலாம். ring activating groups. சரி, ஒரு மெத்தில் என்னது? ring ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. இதை நீங்க நைட்ரேஷன் பண்றீங்க, நைட்ரிக் ஆசிட் சல்பூரிக் ஆசிட் சேர்க்கறீங்க, வரக்கூடிய NO2 பிளஸ் எங்க வந்து சேரும்? ஆர்த்தோல. அதை விட்டா எங்க வந்து சேரும்? பேரால. சரிங்களா? மெட்டால வந்து சேருறது ரொம்ப 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 கம்மியான பர்சன்டேஜா இருக்கும். சரி, இது என்ன சொல்லலாம்? ஆர்த்தோ நைட்ரோ மெத்தில் பென்சீன், இது பேரா நைட்ரோ மெத்தில் பென்சீன், இது மெட்டா நைட்ரோ மெத்தில் பென்சீன். மெட்டா நைட்ரோ மெத்தில் பென்சீனோட அளவு பாருங்க, ஒரு 4% தான். சரிங்களா? இப்போ வந்து எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். இந்த மெத்தில் குரூப் மாதிரி எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்மீடியேட் பாத்தீங்கன்னா ஸ்டெபிளைஸ்டா இருக்கும். இன்டர்மீடியேட் வந்து அந்த எலக்ட்ரோஃபைல் போய் சேரக்கூடிய இடம் ஒரு பேரா பொசிஷன் வச்சுங்க. அந்த இன்டர்மீடியேட் வந்து ஸ்டெபிளைஸ்டா இருக்கும். அப்ப ரியாக்ஷன் வந்து என்னவா இருக்கும்னா அந்த அரினியம் அயான் ஸ்டெபிளைஸ்டா இருக்கும். ரியாக்ஷன் வந்து சோ ஃபாஸ்டா இருக்கும். அதாவது ஒரு பென்சீன் ரிங் மேல ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் இருக்கும்போது வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் உங்களுக்கு பேரா பொசிஷன்ல வந்து சேர்ந்தாலோ அல்லது ஆர்த்தோ பொசிஷன்ல வந்து சேர்ந்தாலோ உங்களுக்கு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அதிகம், அதனால அது ஸ்டேபிளா இருக்கும். ஆனா மெட்டா பொசிஷன்ல வந்து சேர்ந்தா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர்த்தோ, அதாவது இது ஆர்த்தோ இது பேரா. ஆர்த்தோ பேராவோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கம்மி, ரிலேட்டிவ்லி என்னவா இருக்கும்னா இது லெஸ் ஸ்டேபிளா இருக்கும். சரிங்களா? ரைட். இப்ப கேட்பாங்க, ஏன் வந்து ஒரு பென்சீன் ரிங் மேல இருக்கக்கூடிய குரூப் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்பா இருந்ததுன்னா எதனால வந்து அது ஸ்டேபிள் அப்படின்னா டியூ டு மோஸ்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். சரிங்களா? Greater the number of possible canonical structure, இது resonance structure, greater will be the dispersal of charge and greater will be the stability of arenium ion. What is mean by canonical structure? Canonical structure அப்படின்னா இந்த resonance structure. சரிங்களா? அதான் canonical structure அப்படின்னு சொல்லுவாங்க. In ortho and para attack of electrophile, 4 resonance forms are possible, while in the attack of electrophile at meta position, only 3 canonical forms are possible. So, இது ஒரு ஃபார்ம், இது 2 ஃபார்ம், இது 3 ஃபார்ம். ஆனா இது 1, இது 2, இது 3, இது 4. 4 canonical structures possible in ortho para positionல, only 3 canonical structures possible in meta positionல. அதனாலதான் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் இருக்கும்போது வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் ஆர்த்தோலையும் பேராலையும் வந்து சேருது. சரிங்களா? இப்ப இது வந்து ஹைட்ராக்சி பென்சீன். இந்த ஹைட்ராக்சி பென்சீன் இஸ் கால்ட் as a phenol. இதுல நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்பூரிக் ஆசிட் சேர்க்கிறோம். இது நைட்ரேட்டிங் மிக்சர்ஸ். வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கோம், NO2 அதாவது பிளஸ் நைட்ரோனியம் அயான். அந்த நைட்ரோனியம் அயான் வந்து ஆர்த்தோ பொசிஷன்ல வந்து சேரும், அடுத்தது பேரா பொசிஷன்ல வந்து சேரும். அப்ப ஆர்த்தோ நைட்ரோஃபினால் அண்ட் பேரா நைட்ரோஃபினால் வந்து கிடைக்கும். ஏன்னா OH அப்படிங்கிறது ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். சரிங்களா?
பொதுவாகவே என்ன சொல்லுவோம் அப்படின்னா பென்சீன்ல சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பென்சீனோட ஃபார்முலா C6H6. அதுல ஏதாவது ஒரு குரூப் வருதுன்னா ஒரு ஹைட்ரஜன் வெளில போகும். இப்ப இதுல பாருங்களேன், இது பென்சீன் தானே ஆக்சுவலா, பென்சீன் தானே, C6H6 தானே. அந்த C6H6ல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா என்ன வந்திருக்கு, OH வந்திருக்கு. அப்ப இதோட ஃபார்முலா என்னன்னா C6H5OH. அப்ப பென்சீன்ல எல்லாமே என்ன நடக்கும்னா சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா? ஆனா பென்சீன் undergoes addition reaction under special conditionல addition reaction நடக்கும். சோ என்ன பாத்தீங்கன்னா hydrogenation is called as a reduction at high temperature and pressure. அதாவது 25 atmospheric pressure. ரூமோட பிரஷர் பாத்தீங்கன்னா 1 atmospheric pressure, 25 atmospheric pressure and 150 degree Celsius high temperature high pressure. இதுல பாத்தீங்கன்னா நிக்கல் கேட்டலிஸ்ட் முன்னாடி 6 ஹைட்ரஜன் சேர்த்தா, அதாவது 3H2, 6 ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது 3 molecules in 3 moles of H2 அப்படிங்கிறது சேர்த்தா, சோ என்ன ஆகும்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த ரிங் கேன்சல் ஆயிட்டு ஒவ்வொரு கார்னரும் கார்பன் அர்த்தம். அந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப 6 ஹைட்ரஜனும் ஒவ்வொரு கார்பன்ல வந்து சேரும். அப்ப ஏற்கனவே ஒரு ஹைட்ரஜன், புதுசா ஒரு ஹைட்ரஜன், ஏற்கனவே ஒரு ஹைட்ரஜன், அப்புறம் புதுசா ஒரு ஹைட்ரஜன். இப்ப இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா C6H6 அப்படிங்கிறது C6H12 அப்படின்னு மாறிடுச்சு. அப்ப அதுக்கு பேரு ஹெக்சேன். என்ன ஹெக்சேன்னா இட் இஸ் கால்ட் as a cyclohexane. சரிங்களா? ரைட். அப்ப ஹைட்ரஜனேஷன்ஸ் ஆஃப் பென்சீன் அப்படிங்கிறது இட் இஸ் அடிஷன் ரியாக்ஷன். சரிங்களா? உங்களுக்கு கொஸ்டின் என்னன்னா பென்சீனை நிக்கல் முன்னாடி 150 degree Celsius 25 atmospheric pressureல ரிடக்ஷன் ஹைட்ரஜனேஷன் பண்ணா what is the product னு கேட்பாங்க. it is a cyclohexane அப்படிங்கிறது. In the presence of platinum reaction occurs at a room temperature. இப்போ இது 25 atmospheric pressure room temperatureல, அதாவது 150 degree Celsius இல்லாம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லாம ரூம் டெம்பரேச்சர் அதாவது 30 degree Celsius ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொன்னா நிக்கலுக்கு பதில் நீங்க எதுவும் யூஸ் பண்ணலாம், பிளாட்டினம் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். சரி, பென்சீன் reacts with chlorine in presence of sunlight to give benzene hexachloride BHC or hexachlorocyclohexane or gramaxine or 666 or lindane. சரிங்களா? பென்சீன் reacts with chlorine or bromine in presence of sunlight or ultraviolet light and in the absence of halogen carriers such as FeCl3 and AlGHCl3 to produce crystalline hexachlorides and hexabromides respectively. பென்சீன் எடுத்துக்கிட்டு 3 Cl2 சேர்த்தா 6 Cl. ஒவ்வொரு Clலும் ஒவ்வொரு கார்பனுக்கு வந்திருக்கும். ஏற்கனவே ஒரு H இருக்கும், இப்போ ஒரு Cl இருக்கு. சரிங்களா? அப்ப இதுக்கு பேர் என்னன்னா it is பென்சீன் ஹெக்ஸானா 6 பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடு. அல்லது இதுக்கு பேரு வந்து லிண்டேன் அல்லது 666 அல்லது ஐசோமர் இஸ் கிராமாக்சேன். சரிங்களா? BHC is a powerful insecticides. இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து. சரிங்களா? வணக்கம் dear student. The Birk reduction அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன் that is used to convert benzene, அதாவது அரேன்ஸ், பென்சீன் மட்டும் இல்ல, நாப்தலின், நாந்த்ரசின் எது ஒன்னாலும் எடுத்துக்கலாம், அரேன்ஸ் to 1,4 cyclohexadienes. The reaction is named after the Australian chemist Birk and involves other Birk and involves the organic reductions of aromatic rings in an amine solvent. Amine solvent அப்படின்னா liquid ammonia. Alkali metal அப்படின்னா sodium, traditionally sodium. Proton source அப்படின்னா traditionally ஒரு alcohol, ஒரு ethyl alcohol. இந்த மாதிரி. Unlike catalytic hydrogenation, இதுக்கு முன்னாடி catalytic hydrogenation பண்ணும்போது உள்ள இருக்கக்கூடிய எல்லா பாண்டும் போயிடுச்சு. சரிங்களா? அப்ப வந்து பென்சீன் அப்படிங்கிறது சைக்ளோஹெக்சேனா மாறுச்சு. Unlike catalytic hydrogenation, Birk reduction does not reduce the aromatic rings all the way to cyclohexane. Cyclohexane மாதிரிலாம் ஆக்காது, பென்சீனை சைக்ளோஹெக்சேனா மாத்தாது. அதுக்கு பதிலா
1,4-diene மாத்தும். இது 1, இது 2, இது 3, இது 4. 1,4-diene cyclohexadiene. சரிங்களா? சோ அதுக்கு என்னன்னா ஒரு அல்கலி மெட்டல் இருக்கணும், ஒரு அமீன் சால்வெண்ட் இருக்கணும், ஒரு புரோட்டான் சோர்ஸ் சொல்லக்கூடிய ஆல்கஹால் இருக்கணும். சோ இதான் வந்து பிர்க் ரிடக்ஷன் அப்படிங்கிறது. இது வந்து நாப்தலின் ஸ்ட்ரக்சர், 2 பென்சீன் ரிங் ஒன்னா சேர்ந்திருக்கிறது. சோ என்ன ஆகும்னா சோடியம் அமோனியா அண்ட் எத்தில் ஆல்கஹால் அண்ட் டயத்தில் ஈத்தர்ஸ் -78°C இந்த மாதிரி 1,4 டைஹைட்ரோ நாப்தலின் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து 75 to 80% ப்ராடக்ட் உங்க மெட்டீரியல்ல நீங்க இப்படி மாத்தீங்க. சோ திஸ் இஸ் த ப்ராடக்ட். இதே மாதிரி ஆந்த்ரசின், இதோட பேர் வந்து ஆந்த்ரசின். ஆந்த்ரசின் சோடியம் லிக்விட் அமோனியா எத்தில் ஆல்கஹால் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து 9,10 டைஹைட்ரோ ஆந்த்ரசின் அப்படிங்கிறது கிடைக்குது. சோ அதே மாதிரி இங்க அனிசோல் அப்படிங்கிறது ஒரு ஈத்தர். அதே மாதிரி சோடியத்துக்கு பதில் லித்தியம், இதுவும் அல்கலி மெட்டல் தான். அது லிக்விட் அமோனியா அண்ட் எத்தில் ஆல்கஹால், இது ETOH நம்ம சேர்த்தோம்னா நம்ம கிடைக்கிறது என்னன்னா 1,4 சைக்ளோஹெக்சாடையின் பென்சின் மாதிரியே தான். சோ இது மீத்தாக்சி அப்படின்னு சேர்த்துக்கணும். இந்த இடத்துல என்ன வரும்னா 3 அப்படிங்கிறது. அப்ப 1 methoxy தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். சோ 1 methoxy 1,4 1 2 3 4 1,4 cyclohexadiene அப்படிங்கிறது கிடைக்கும். This is the Birk reduction. Birk reduction அப்படிங்கிறது ஒரு aromatic ring அது என்னவா மாத்தும்னா 1,4-diene மாத்தும். சோ 1,4-diene மாத்துறது தான் Birk reduction. In presence of ஒரு alkali metal, அப்புறம் லிக்விட் அமோனியா, அப்புறம் வந்து எத்தில் ஆல்கஹால். சரிங்களா? இப்ப இந்த ஓசனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னா ஓசோனை ஆட் பண்றது தான் ஓசனாலிசிஸ். இப்ப பென்சீன்ல நம்ம ஓசோனை ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குன்னா பென்சீன் ட்ரைஅமைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரை ஓசனைடு அப்படிங்கிறது கிடைக்கும். இதை ஜிங்க் ஹைட்ராலிசிஸ் பண்ணா நமக்கு கிளையாக்சல். கிளையாக்சல் அப்படிங்கிறது CHO and CHO இதான் கிளையாக்சல் அப்படிங்கிறது. இந்த கிளையாக்சல் ஆக்சிடேஷன் ஆனா ஆக்சாலிக் ஆசிட் கிடைக்கும். இந்த கிளையாக்சல் ஆக்சிடேஷன் ஆனா ஆக்சாலிக் ஆசிட், அதாவது COOH அப்படிங்கிறது கிடைக்கும். இப்ப அது இல்லாம கிளையாக்சல் இல்லாம நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த ஜிங்க் டஸ்ட் என்ன பண்ணும், இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கறத டெஸ்ட்ராய் பண்ணும். அப்படி டெஸ்ட்ராய் பண்ணுச்சு அப்படின்னா இது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்ப இது என்ன பண்ணும், இந்த கிளையாக்சல ஆக்சிடேஷன் பண்ணுச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது அதை பாருங்க, ஜிங்க் டெஸ்ட்ராய்ஸ் ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் which may oxidize கிளையாக்சல். கிளையாக்சல் ஆக்சிடைஸ் ஆனிச்சுன்னா ஆக்சாலிக் ஆசிட் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மேல சொன்ன அடிஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது of benzene prove the presence of 3 double bonds. பென்சீன்ல 3 டபுள் பாண்ட் இருக்கு அப்படிங்கறத சொல்லுது. பட் தே ஆர் டிஃபரண்ட் ஃப்ரம் அலிஃபாட்டிக் டபுள் பாண்ட்ஸ். அலிஃபாட்டிக் இந்த அல்கின் இருக்கு இல்லையா, எத்திலின், ப்ரோபிலின், பியூட்டிலின், இந்த மாதிரி அலிஃபாட்டிக் டபுள் பாண்ட்ஸ்ல இருந்து வித்தியாசமா இருக்கு. என்ன வித்தியாசம்னா மத்த அலிஃபாட்டிக் டபுள் பாண்ட்ஸ் வந்து புரோமின் வாட்டரை டீகலரைஸ் பண்ணும். ஆனா பென்சீன் டஸ் நாட் டீகலரைஸ் புரோமின் இன் வாட்டர். மத்த அலிஃபாட்டிக் டபுள் பாண்ட் எல்லாமே வந்து டீகலரைஸ் கோல்டு அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், இதை டீகலரைஸ் பண்ணும். ஆனா பென்சீன் அப்படி பண்ணாது. சோ அதே மாதிரி பென்சீன் டஸ் நாட் கிவ்ஸ் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் வித் ஹைட்ரஜன் ஹாலைடு ஆர் HOX, ஹைட்ரோஹாலிக் ஆசிட் அப்படிங்கிறது. சரிங்களா? சரி, இதுல இருந்து மத்த அலிஃபாட்டிக் டபுள் பாண்ட்ல இருந்து பென்சீன் வந்து டிஃபரெண்டா இருக்கு. சரிங்களா? சோ இன்னொன்னு, இந்த ஓசனாலிசிஸ் அப்படிங்கிற இந்த ரியாக்ஷன் எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, ஒரு காம்பவுண்ட்ல டபுள் பாண்ட் எந்த இடத்துல இருக்கு, அப்புறம் எத்தனை டபுள் பாண்ட் இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த ஓசனாலிசிஸ் அப்படிங்கிற ரியாக்ஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது, வாட் ஆர் த ஓசனாலிசிஸ் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஆர்த்தோசைலின்? ஜைலின் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு பென்சீன் ரிங்ல 2 மெத்தில் குரூப் வந்தா அதுக்கு பேர் ஜைலின். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 1,2 டைமெத்தில் பென்சீன். அது வந்து வாட் ஆர் த ஓசனாலிசிஸ் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஆர்த்தோசைலின்? நிறைய ப்ராடக்ட் கிடைக்கும். என்னென்ன, கிளையாக்சல், மெத்தில் கிளையாக்சல்,
and dimethyl chloroxyl இதெல்லாம் 3:2:1 அப்படிங்கிற மோலார் ரேஷியோல கிடைக்கும். It provides existence of two resonance structures for benzene. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா ஒரு பென்சீனுக்கு ரெண்டு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, அல்லது பென்சீனோட டெரிவேட்டிவ்னு சொல்லக்கூடிய xylene-க்கு ரெண்டு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படிங்கறத சொல்லுது. சரிங்களா? இப்ப ஒரு பென்சீனை நைட்ரேஷன் பண்றோம், இது பென்சீன். அத நைட்ரேஷன் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லயும் சொல்லலாம் பென்சீனை, அல்லது C6H6லயும் சொல்லலாம். இதை நைட்ரேஷன் பண்றோம்னா நைட்ரேட்டிங் மிக்சர் வேணும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நைட்ரேட்டிங் மிக்சர்ங்கிறது கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிடும் கான்சன்ட்ரேட் சல்பூரிக் ஆசிடும் சேர்ந்தது நைட்ரேட்டிங் மிக்சர். அந்த நைட்ரேட்டிங் மிக்சர் எதை ப்ரொடியூஸ் பண்ணும்னா NO2+ அப்படிங்கிற குரூப்பை ப்ரொடியூஸ் பண்ணும். உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ற குரூப் வந்து NO2+. அப்படின்னா என்ன சார்? இட் இஸ் நைட்ரோனியம் அயான். அந்த நைட்ரோனியம் அயான் என்ன பண்ணும், இந்த பென்சீன்ல ஒரு Hக்கு பதிலா வந்து சேரும். அப்ப ஒரு H வெளில போயிடும், அப்ப NO2 வந்து சேரும். அப்ப C6H5NO2 அப்படின்னு கிடைக்கும். அந்த H+ இந்த நைட்ரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய OH-ஓட சேர்ந்து H2O போயிடும். எப்படி போயிடும்? H2O அப்படின்னு போயிடும். சரிங்களா? அப்ப this is a nitration reactions of benzene. இதுல ஒரு கொஸ்டின் கேட்கலாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஒரு பென்சீனை நைட்ரேஷன் பண்ணும்போது வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் என்ன? எலக்ட்ரான் அப்படிங்கிறது நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ற யாரு? பாசிட்டிவ். அப்ப இந்த நைட்ரேஷன் ரியாக்ஷன்ல எது எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா NO2+ அப்படிங்கிறது எலக்ட்ரோஃபைல். இதுல நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இந்த நைட்ரேஷன் பென்சீன் ரிங் வந்து 57 டிகிரி செல்சியஸ்ல நடக்குது. சரிங்களா? On heating the reaction mixture to about 90 to 100 degree Celsius, இதே வந்து 90 to 100 degree Celsiusல ஹீட் பண்ணா நைட்ரோபென்சீன் கிடைச்சது மட்டும் இல்லாம இன்னொரு NO2+ மெட்டா பொசிஷன்ல வந்து சேரும். எங்க வந்து சேரும்? மெட்டா பொசிஷன்ல. அப்ப இதுக்கு பேர் என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன், இது தேர்ட் பொசிஷன். அப்ப 1,3 டைநைட்ரோபென்சீன் அல்லது மெட்டா டைநைட்ரோபென்சீன் அப்படிங்கிறது கிடைக்கும். நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், NO2+ ஏன் சார் இந்த பொசிஷன்ல வந்து சேரணும் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த பென்சீன்ல நைட்ரேஷன் ஆகி நைட்ரோபென்சீன் கிடைச்சிரும். அப்புறம் இன்னொரு NO2+ ஆர்த்தோ சைட்ல வராம எங்க வந்து சேர்ந்துரும்? அந்த இன்னொரு NO2+ இந்த மெட்டா சைட்ல வந்து சேரும். சரிங்களா? ஏன் சார் அப்படின்னா NO2 குரூப் வந்து இந்த ரிங்கை டீஆக்டிவேட் பண்ணக்கூடிய குரூப். அப்ப டீஆக்டிவேட் பண்ணக்கூடிய குரூப்னா வரக்கூடிய NO2+ எந்த பொசிஷன்ல வந்து சேரும்? மெட்டா பொசிஷன்ல தான் வந்து சேரும். சரி, if fuming nitric acid is used along with the concentrated sulfuric acid at above 100 degree Celsius. fuming அப்படின்னா என்ன அர்த்தம்னா புகையக்கூடிய நைட்ரிக் ஆசிட், ரொம்ப கான்சென்ட்ரேட்டட், அதிகம். 3 moles of nitric acid and concentrated sulfuric acid. இங்க என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் NO2+ பென்சீன் ரிங்ல வந்து சேர்ந்துரும். அது சேர்ந்ததுக்கு அப்புறம் நைட்ரோபென்சீன் இன்னொரு NO2+ மெட்டா பொசிஷன்ல வந்து சேரும், மெட்டா டைநைட்ரோபென்சீன். இன்னொரு NO2+ அடுத்த மெட்டா பொசிஷன்ல தான் வந்து சேரும். அப்ப இதுக்கு பேர் என்ன? இது 1, இது 3வது பிளேஸ், இது 4, இது 5வது பிளேஸ். 1,3,5 ட்ரைநைட்ரோபென்சீன் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? 1,3,5 ட்ரைநைட்ரோபென்சீன் அப்படிங்கிறது கிடைக்கும். So benzene shows no nitration with dilute nitric acid. பென்சீன் வந்து கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிடோட தான் இந்த நைட்ரேஷன் அப்படிங்கிறது நடக்கும். நீங்க ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நைட்ரேஷன் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுவோம்னா நைட்ரேட்டிங் மிக்சர்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அது என்ன சார் அப்படின்னா கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட் சல்பூரிக் ஆசிட் சேர்ந்தது தான் நைட்ரேட்டிங் மிக்சர். Other nitrating agents can also be used depending upon the nature of the reactant. So என்னன்னா கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட் பிளஸ் ஒரு வீக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் இன்னொரு பெரிய எத்தனாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நைட்ரிக் ஆசிட் பிளஸ் எத்தனாயிக் ஆசிட் பதிலா அசிட்டிக் அன்ஹைட்ரைட், அதாவது CH3CO twice O அப்படிங்கிறது அசிட்டிக் அன்ஹைட்ரைட், அசிட்டிக் அமில நீரின் பேரு. அடுத்து நைட்ரேஷன் ரியாக்ஷன் நடத்துறதுக்கு நைட்ரஜன் பென்டாக்சைடு அண்ட் கார்பன் டெட்ராக்ளோரைடு அப்படிங்கறது யூஸ் பண்ணலாம். அசைல் நைட்ரேட்
அல்லது எஸ்டர் அப்படிங்கறது யூஸ் பண்ணலாம். பெரும்பாலுமா எது யூஸ் பண்றாங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட் சல்பூரிக் ஆசிட் தான் பெரும்பாலும் யூஸ் பண்றாங்க. The role of sulfuric acid in the nitration mixture is to eliminate water. வாட்டரை எலிமினேட் பண்றது தான் சல்பூரிக் ஆசிடோட வேலை. அதனால உங்களுக்கு தெரியும் சல்பூரிக் ஆசிட் இஸ் a very good என்ன ஏஜென்ட், டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஓகேங்களா? சரி, அடுத்தது சல்பனேஷன். சோ பென்சீனுக்கு நம்ம கான்சன்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் சேர்ந்தா என்ன ஆகும்? சரிங்களா? சல்பனேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சல்பனேஷன் பண்றோம் அப்படின்னு சொன்னா வரக்கூடிய குரூப் SO3ங்கிற குரூப் தான். நம்ம நினைக்கிற மாதிரி SO3 பிளஸ் கிடையாது. அந்த நைட்ரேஷன் ரியாக்ஷன்ல தான் எலக்ட்ரோஃபைல் வந்து NO2 பிளஸ். ஆனா இங்க எலக்ட்ரோஃபைல் என்ன அப்படின்னா வெறும் SO3 தான். இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது என்னோட டிஆர்பி எக்ஸாம்ல ஒரு விஷயம் கேட்டாங்க, சல்பனேஷன் ரியாக்ஷன்ல எது எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு கேட்டாங்க. SO3. அதே மாதிரி ஒரு டிஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதை நாங்க டீச்சர்ஸ்க்கு எழுதுற எக்ஸாம். நைட்ரேஷன் ரியாக்ஷன்ல எது எலக்ட்ரோஃபைல்னு கேட்டிருக்காங்க, அதாவது NO2 பிளஸ். சரிங்களா? இப்போ பென்சீன் எடுத்துட்டு கான்சன்ட்ரேட் சல்பூரிக் ஆசிட் அப்படி அல்லது ஃபியூமிங் சல்பூரிக் ஆசிட் அல்லது குளோரோ சல்போனிக் ஆசிட் பிளஸ் கார்பன் டெட்ராக்ளோரைட் அல்லது SO3 இன் எனி ஆர்கானிக் சால்வெண்ட் அப்படிங்கறது யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு SO3ங்கிற குரூப் உள்ள வரும். ஆனா இங்க இருந்து என்ன வெளியில போகும்? H வெளியில போகும் இல்லையா? H வெளியில போகும் இல்லையா? அந்த SO3 வந்து அந்த H கேப்சர் பண்ணிக்கும். சோ அப்ப என்ன ஆகும்னா SO3H. சோ இதுக்கு பேரு பென்சீன் சல்போனிக். இது வரைக்கும் சல்போனிக், இது ஆசிட். அப்ப கிடைச்சது நமக்கு வந்து பென்சீன் சல்போனிக் ஆசிட். அடுத்தது இந்த ஃப்ரெடல்-கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன், ஃப்ரெடல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன். அதுல ரெண்டு வகை இருக்கு. ஃப்ரெடல்-கிராஃப்ட் அல்கைல் குரூப் வர்றது, ஃப்ரெடல்-கிராஃப்ட் அசைல் குரூப் வர்றது. இப்ப அல்கைலேஷன் கொடுத்திருக்காங்க. பென்சீன் ரியாக்ட்ஸ் வித் அல்கைல் ஹாலைட். இது அல்கைல், ஆறுங்கிறது அல்கைல், எக்ஸ்ங்கிறது ஹாலைட். இப்ப இந்த எக்ஸாம்பிளா சொல்லலாம். இது அல்கைல் C2H5, இது ஹாலைட். சரிங்களா? பென்சீன்ல ஒரு அல்கைல் ஹாலைட் அப்படிங்கறது நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா பென்சீன்ல ஒரு அல்கைல் ஹாலைடு அப்படிங்கறது நம்ம சேர்க்கிறோம். இது அல்கைல் 6, எக்ஸ் வந்து ஹாலைடு. அப்ப இந்த எக்ஸ் யார் எடுத்துக்குவான்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் AlCl3 முன்னாடி. ஃப்ரெடல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன்ல ஒரு லூயிஸ் ஆசிட் இங்க யூஸ் பண்ணுவோம். AlCl3 ஒரு லூயிஸ் ஆசிட்ஸ். அந்த ஆசிட்ஸ் என்ன பண்ணும்? எக்ஸ் மைனஸ் எடுத்துக்கும். அப்ப AlCl3ங்கிறது இந்த எக்ஸோட வந்து சேர்ந்துக்கும். சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த R என்ன சார்ஜ் ஆகும் அப்படின்னா பிளஸ் ஆகும். அந்த பிளஸ் போய் இங்க போய் சேரும். இந்த இடத்துல அந்த இடத்துல ஏற்கனவே யார் இருப்பானா ஹைட்ரஜன் இருக்கும். அதை வெளியில தள்ளிட்டு இது போய் சேர்ந்துடும். சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அப்ப R வந்து சேர்ந்துருச்சிங்களா? அப்புறம் AlCl3 எக்ஸ வச்சு இருந்தது இல்ல, அந்த எக்ஸ் இங்க வெளிவரக்கூடிய ஹச்சோட சேர்ந்து HX போயிடும். அப்ப இது அல்கைல், இது பென்சீன். அப்ப அல்கைல் பென்சீன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஒரு பென்சீனை ஒரு அல்கைல் பென்சீனா மாத்தணும் அப்படின்னா நம்ம ஃப்ரெடல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கறது யூஸ் பண்ணலாம். அல்கைல் குரூப் உள்ள வந்ததால இது பேரு ஃப்ரெடல்-கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன் ரியாக்ஷன். சரி, அடுத்தது பார்ப்போம். இது பென்சீன். ஆக்சுவலா CH3 அப்படிங்கிறது இட் இஸ் எ குளோரோஃபார்ம். இட் இஸ் எ குளோரோஃபார்ம். இது இல்ல, குளோரோஃபார்ம் இல்ல. CH3Cl. ஆக்சுவலா இதுதான் சேர்க்கணும் இன் பிரசன்ஸ் ஆஃப் AlCl3. அப்ப என்ன ஆகும்னா அந்த AlCl3 இந்த Cl எடுத்துக்கும். AlCl3 எடுத்துக்கும். அப்ப இந்த CH3 பிளஸ்ஸா எங்க போய் சேரும்னா இந்த பென்சீனோட ஹெட்டுக்கு போயிடும். அப்ப இந்த R இல்ல, இங்க என்ன வந்து சேர்ந்திருக்கும்? CH3 வந்து சேரும். அப்ப இது பேர் தான் மெத்தில் பென்சீன். மெத்தில் பென்சீனுக்கு இன்னொரு பேர் தான் வந்து டொலியீன் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் இந்த Cl வாங்கி வச்சுச்சுல AlCl3, இங்க இருந்து H வரும்போது H அந்த Cl சேர்ந்து HCl போயிடும். சோ இந்த ப்ராடக்ட் பேர் மெத்தில் பென்சீன் அல்லது டொலியீன் பேரு. அப்ப பென்சீனை எப்படி டொலியீனா மாத்துறது அப்படின்னா ஃப்ரெடல்-கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன் ரியாக்ஷன். ஆக்சுவலா மெத்தில் குரூப் வந்ததால ஃப்ரெடல்-கிராஃப்ட்ஸ் மெத்திலேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து தேர்ட் ஒன்ல பென்சீன் பிளஸ் எத்தில் புரோமைடு.
ethyl bromide and AlBr3. AlCl3, AlBr3 இதெல்லாம் லூயிஸ் ஆசிட்ஸ் தான். இங்க புரோமின் யூஸ் பண்றதால நம்ம AlBr3 போடுறோம். சோ சேம் திங் Br யார் எடுத்துக்குவா? AlBr3 எடுத்துக்கும். இந்த C2H5 இந்த பென்சீனோட ஹெட்ல போய் சேரும். ஆக்சுவலா வந்து C2H5 போய் சேர்ந்ததுன்னா ஆக்சுவலா இது C2H5 போடணும் அல்லது CH2CH3 போடணும். CH2CH3. அப்ப இதுக்கு பேரு தான் வந்து என்னன்னா எத்தில் பென்சீன். நீங்க C2H5 போய் போடலாம் அல்லது CH2CH3 போட்டுக்கணும் பிளஸ் HBr. சரிங்களா? இப்ப இதே மாதிரி வித் ஹையர் அல்கைல் ஹாலைட்ஸ். ஹையர் அல்கைல் ஹாலைட்னா அல்கைல் குரூப் பெருசா போயிட்டே இருக்கிறது நீண்டு. The product is rearranged due to the formation of more stable caro cation and the carbon cation. Actually பார்த்தா carbon cation. So அதனால இது rearrange ஆயிக்கும். இப்ப பென்சீன் கூட ப்ரோப்பைல் ஒரு குளோரைட் சேர்க்கிறோம்னு வச்சுங்க. Cl இருக்கு. அப்ப AlCl3 சேர்த்திருக்கோம். கரெக்டா? அப்ப அந்த Cl யார் எடுத்துக்குவான்னா அந்த AlCl3 எடுத்துக்கும். அப்ப என்ன ஆகும்னா நாம நினைப்போம் இந்த CH2 குரூப் இங்க போய் சேரும்னு நினைப்போம். இது ரீஅரேஞ்ச் ஆயிக்கும். இந்த அச்சு இங்க வந்துடும். அப்ப CH2 வந்து CH3 மாறிக்கும். அப்ப இங்க ஒரு அச்சு குறைஞ்சிரும். இந்த CH இங்க வந்து சேர்ந்துடும். அப்ப இது என்னன்னா இது பேர் தான் ஐசோப்ரோபைல் பென்சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஐசோப்ரோபைல் பென்சீன் அல்லது இதுக்கு ஒரு பேர் இருக்கு கியூமின். ஒரு பென்சீன் ரிங்ல CH இந்த பக்கம் CH3 இந்த பக்கம் CH3 இருந்தா CUMENE இதுக்கு பேர் தான் வந்து கியூமின். இந்த ஜீரகத்துல இருக்கக்கூடியது. இந்த கியூமின்ல இருந்தா என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபீனால் அப்படிங்கறத ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்ப கியூமின் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இப்ப இங்க அட்டாக்கிங் எலக்ட்ரோஃபைல் என்ன அப்படின்னா R+. பொதுவா இந்த ஃப்ரெடல் கிராப்ஸ் அல்கிலேஷன் ரியாக்ஷன்ல வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் எது அப்படின்னா நைட்ரேஷன் ரியாக்ஷன் நம்ம NO2+ சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இங்க R+. அல்கிலேட்டிங் ஏஜென்ட் ஆர் RH லூயிஸ் ஆசிட். அப்ப அதை நம்ம எப்படி சேர்க்கணும் அப்படின்னா அந்த R+ அது வந்து அட்டாக்கிங் எலக்ட்ரோஃபைல். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அல்கைல் ஹாலைடோடையும் பிளஸ் ஒரு லூயிஸ் ஆசிடும் யூஸ் பண்ணணும். இல்லனா அல்கீன் அண்ட் புரோட்டானிக் ஆசிட் அண்ட் ROH அண்ட் புரோட்டான் அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். பொதுவா H+ அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா புரோட்டான் சொல்லுவாங்க. 2 types of catalysts are used. So Lewis acids என்னன்னா அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு. இது ஏன் சார் லூயிஸ் ஆசிட்னு ஏன் சொல்றோம்? அது காரணம் இருக்கு. அந்த அலுமினியம் வந்து ஜோடி எலக்ட்ரானா வாங்கிக்கும் அல்லது நெகட்டிவா வாங்கிக்கும். நெகட்டிவ் மீன்ஸ் அந்த 2 எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். அது வாங்கிக்கிறதால இட் இஸ் ஆசிட், லூயிஸ் ஆசிட். AlBr3 லூயிஸ் ஆசிட், BF3 போரான் ட்ரைஃபுளோரைடு லூயிஸ் ஆசிட். அடுத்தது புரோட்டானிக் ஆசிட்ஸ் அப்படிங்கிறது சல்பூரிக் ஆசிட், அப்புறம் HF, ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் எக்ஸெட்ரா. இதுல HFக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. என்னன்னா இந்த HF நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். HF வந்து எச்சிங் கிளாஸ எச்சிங் பண்ணும், அதாவது அரிக்கும். விச் ஆஃப் த ஆசிட்ஸ் எச்சிங் த கிளாஸ்ன்னு கேட்டா ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் அப்படிங்கிறது சொல்லணும். இந்த சல்பூரிக் ஆசிட்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் a king of chemicals. கெமிக்கல்ஸ்ல கிங்னு யார சொல்லலாம்னா சல்பூரிக் ஆசிட். இதே இந்த ஃப்ரெடல் கிராப்ஸ் ரியாக்ஷன் நடக்காது. என்னன்னா ஒரு டீஆக்டிவேட்டிங் குரூப் இருந்தா, உதாரணத்துக்கு NO2, COCH3 இதெல்லாம் பென்சீன் ரிங்ல இருந்தா நம்ம இந்த மாதிரியான ஃப்ரெடல் கிராப்ஸ் அல்கிலேஷன் அப்படிங்கறத பண்ண முடியாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதான் ஃப்ரெடல் கிராப்ஸ் அசைலேஷன் ஒண்ணு இருக்கு. அது என்ன சார்? அசைல். RCO அப்படிங்கிறது அசைல். சரிங்களா? ரியாக்ஷன் ஆஃப் பென்சீன் ரிங் வித் அன் அசைல் ஹாலைட் RCOX அப்படிங்கிறது அசைல் ஹாலைட் ஆர் ஆசிட் அன்ஹைட்ரைட். ஆசிட் அன்ஹைட்ரைட் அப்படிங்கிறது இதுதான் ஆசிட் அன்ஹைட்ரைட். ரைட்டுங்களா? இன் பிரசன்ஸ் ஆஃப் லூயிஸ் ஆசிட் அப்படின்னா AlCl3. சரிங்களா? as a catalyst to give acyl benzene is known as ஃப்ரெடல் கிராப்ஸ் அசைலேஷன் ரியாக்ஷன். இப்ப உதாரணத்துக்கு பென்சீன் எடுத்துக்கிட்டு அசிட்டைல் குளோரைடை சேர்க்கிறோம். CH3COCl அப்படின்னா அசிட்டைல் குளோரைடு. இது வரைக்கும் பேர் வந்து அசிட்டைல், இது வந்து குளோரைடு, அசிட்டைல் குளோரைடு. இந்த அசிட்டைல் குரூப் இங்க வந்து சேரும். அப்ப நமக்கு இங்கேயோ அல்லது இங்கேயோ எப்படி வேணும் சொல்லலாம். இங்க தலையில இங்க ஹெட்ல கூட வந்து சேரலாம். இதே COCH3 இங்க கூட வந்து சேரலாம்.
அப்ப இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் மெத்தில், இது வந்து மெத்தில், இது ஃபினைல், அப்ப மெத்தில் ஃபினைல் கீட்டோன். அல்லது இதுக்கு பேரு அசிட்டோபினோன் அப்படின்னு பேரு. இதுக்கு பேரு என்னன்னா அசிட்டோபினோன். இதே மாதிரி ஃப்ரெடோகிராஃப்ட்ஸ் அசைலேஷன் ரியாக்ஷன் பென்சீன் பிளஸ் அசிட்டிக் அன்ஹைட்ரைடு யூஸ் பண்ணா. அசிட்டிக் அன்ஹைட்ரைடும் ஒரு அசைல் குரூப்பை வச்சிருக்கு. அந்த அசைல் குரூப் இங்க வந்து சேரும். இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் AlCl3. அப்ப நமக்கு வந்து நான் சொல்றது என்னன்னா, ஒண்ணு இதோட ஹெட்லயும் சேரலாம், அல்லது இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி வந்து இந்த இடத்துல எந்த இடத்துல ஒன்னாலும் சொல்லலாம். ஏன்னா பென்சீன் ரிங்ல எல்லா இடமும் ஃபர்ஸ்ட் இடம் தான். சரிங்களா? அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது மெத்தில், இது வந்து ஃபினைல், அதாவது C6H5. இந்த குரூப் வந்து C6H5 COCH3. அப்ப இதுக்கு பேர் என்னன்னா, இட் இஸ் கால்ட் அசிட்டோபினோன் அல்லது மெத்தில் ஃபினைல் கீட்டோன். இதோட பேரு மெத்தில் ஃபினைல் கீட்டோன். இன்னொரு CH3 CO, இன்னொரு O இருக்கு, இங்க இருந்து H வந்திருக்கும். அப்ப அசிட்டிக் ஆசிட் அல்லது எத்தனாயிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் இன்னொரு பேரு எத்தனாயிக் ஆசிட். அப்ப இந்த ஃப்ரெடோகிராஃப்ட்ஸ் அசிலேஷன் ரியாக்ஷன்ல என்ன சார் எலக்ட்ரோஃபைல்? வாட் இஸ் த எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா, இட் இஸ் அசைலியம் கேட்டையான். அசைலியம் கேட்டையான்னா RCO+. இதான் அசைலியம் கேட்டையான். அசைலியம் கேட்டையான் அப்படிங்கிறது பாருங்க. சோ என்னன்னா இந்த RCO+. இந்த RCO+ அப்படிங்கிறது அசைலியம் கேட்டையான். இதான் வந்து எலக்ட்ரோஃபைல். இப்ப நைட்ரேஷன் ரியாக்ஷன்ல எது எலக்ட்ரோஃபைல்? NO2+. சல்பனேஷன் ரியாக்ஷனுக்கு வெறும் SO3. ஒரு அல்கைலேஷன் ரியாக்ஷனுக்கு R+. ரைட்டுங்களா? அசைலேஷன் ரியாக்ஷனுக்கு RCO+. இந்த C தான் பிளஸ்ஸா இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. How would you convert the following compounds into benzene? ஹெக்சேன், அப்புறம் ஈத்தீன். ஈத்தீன்ல இருந்து எப்படி ஹெக்சேன்ல இருந்து ஹெக்சேனை அரோமேட்டிசேஷன் பண்ணா பென்சீன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஹெக்சேனை என்ன பண்ணா அரோமேட்டிசேஷன் பண்ணா பென்சீன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இதுல பாருங்க, இதுதான் ஹெக்சேன். CH3 CH2 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 CH3. இதோட அரோமேட்டிசேஷன் அப்படின்னா இந்த குரோமியம் ஆக்சைடு அண்ட் சைக்ளிசேஷன் பண்ணா இது சைக்ளோஹெக்சேனா மாறும். இந்த ஹெக்சேன் வந்து என்னவா மாறும்னா சைக்ளோஹெக்சேன். அதாவது இது CH2 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 சைக்ளோஹெக்சேன். இது அரோமேட்டிசேஷன் ஆகி அது என்னத்தை கொடுக்குது? பென்சீன். ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகி பென்சீன் கொடுக்குது. அதான் நம்ம சொன்னது ஹெக்சேன் அரோமேட்டிசேஷன் பென்சீன் அப்படின்னா ஹெக்சேன் ஃபர்ஸ்ட் குரோமியம் ஆக்சைடு சைக்ளிசேஷன் சைக்ளோஹெக்சேன் அப்புறம் அரோமேட்டிசேஷன் பென்சீன் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? பண்ணணும். அம்மாண்ட போப்பா. இதான் ஈத்தீன். புரோமின் சேர்த்தா இதான் 1,2 டைப்ரோமோ ஈத்தேன் அப்படிங்கிறது CH2Br. இதுல ஆல்கஹாலிக் KOH சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா இதான் வினைல் புரோமைடு அப்படிங்கிறது CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் Br. சோ இந்த பாண்ட் அப்படியே இங்கே வந்துடும். சோ Br வெளில போயிடும், இந்த Br மட்டும் இருக்கும் ஆல்கஹாலிக் KOHல. அப்ப என்னன்னா வினைல் புரோமைடு கிடைக்கும். இது சோடமைடு NaNH2 and liquid ammonia 196 Kelvin. ஈத்தைன் சொன்னோம் இல்லையா, அதுதான் HC triple bond CH அசிட்லின். அசிட்லின் ரெட் ஹாட் அயன் டியூப்ல 873 கெல்வின் டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணா இது பென்சீன். இந்த அசிட்லின் அப்படிங்கிறது பென்சீனா வரும். இது பாருங்க 2 கார்பன் இருக்கா, இது மொத்தம் 6 கார்பன் இருக்கும் இதுல. அதாவது 3 moles ஆஃப் அசிட்லின் அப்படியே என்ன மாறும்னா C2H6 அப்படின்னு மாறும். சரிங்களா? சோ உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு? பென்சீன் அப்படிங்கிறது கிடைச்சிச்சா? சோ ஈத்தீன்ல இருந்து புரோமினேஷன் இன் பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைடு. சோ 1,2 டைப்ரோமோ ஈத்தேன், ஆல்கஹாலிக் KOH, வினைல் புரோமைடு, சோடமைடு அண்ட் லிக்விட் அமோனியா 196 கெல்வின், ஈத்தைன். சோ ஈத்தைன் ரெட் ஹாட் அயன் டியூப். சோ ஆக்சுவலா இது எத்தனை மோல்ஸ் அப்படின்னா 3 மோல்ஸ். சோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா
ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த ஈத்தைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அசிட்லின் ரெட் ஹாட் அயன் டியூப் 873 கெல்வின். ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா C6H6 சொல்லக்கூடிய பென்சீன். இப்போ 2 ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம எக்ஸைன்ல இருந்து எப்படி பென்சீன், எக்ஸைன்ல இருந்து அரோமேட்டிசேஷன் சொன்னாலே பென்சீன், அதே மாதிரி ஈத்தின்ல இருந்து எப்படி பென்சீன், ஃபர்ஸ்ட் புரோமினேஷன், அதுக்கப்புறம் ஆல்கஹாலிக் கேஓஎஸ் சேர்த்து வினைல் புரோமைன், அப்புறம் சோடாமைட் சேர்த்து ஈத்தைனா மாற்றணும், அதாவது அசிட்லீனா மாற்றணும். ஸோ அதை ரெட் ஹாட் அயன் டியூபோடு சேர்த்தா 873 கெல்வின்ல பென்சீன் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? The properties of benzene and the physical properties பாருங்க. Aromatic hydrocarbons benzene are generally colorless liquids, solids with characteristic aroma. Benzene is insoluble in water. தண்ணில கரையாது. ஏன்னா அது வந்து கோவலன்ட் பாண்ட் இருக்கும். கோவலன்ட் பாண்ட் இருந்தா தண்ணில கரையாது. அயனிக் பாண்ட் இருந்தா தான் தண்ணில கரையும். But soluble in organic solvents. Organic solvents நம்ம எதை சொல்றோம்னா பெட்ரோல், ஈத்தர், இதெல்லாம் organic solvents. So benzene and other aromatic hydrocarbons are highly inflammable. அதனா other aromatic hydrocarbons னா வந்து 2 பென்சீன் சேர்ந்த நாப்தலின், 3 பென்சீன் சேர்ந்த ஆந்த்ரசின், இதெல்லாம் வந்து highly inflammable, எளிதில் தீப்பற்றக்கூடியது. And burned with a sooty flame. Boiling point of benzene வந்து 80 degree Celsius. இப்ப தண்ணிக்கு வாட்டருக்கு பாயிலிங் பாயிண்ட் எவ்வளவு சொல்றோம், நம்ம 100 டிகிரி செல்சியஸ் சொல்றோம் இல்லையா? அது மாதிரி 80 டிகிரி செல்சியஸ்ல பென்சீன் வந்து என்ன ஆகும்னா எவாபரேட் ஆயிடும். So benzene and its derivatives mainly undergo electrophilic substitution reaction. பென்சீன் வந்து அடிஷன் ரியாக்ஷன்ல ரொம்ப கம்மியா தான் சேரும். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல தான் அதிகமா இன்வால்வ் ஆகும். பென்சீனோட அடிஷன் ரியாக்ஷன் ஒண்ணு இப்ப அதிகமா 98% எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல நடக்கும், அடிஷன் ரியாக்ஷன் நடக்காது. ஆனா பென்சீன்ல ஒரு அடிஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. என்னன்னா அதாவது ஹைட்ரஜனேஷன் பண்ணி பென்சீன்ல இருந்து நம்ம எதை கொண்டு வந்திருப்போம் அப்படின்னா சைக்ளோஹெக்சேனை கொண்டு வந்திருப்போம். அது அந்த ஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன் பென்சீன் நடக்கக்கூடிய அடிஷன் ரியாக்ஷன். அதை தாண்டி பென்சீன்ல எல்லாமே சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும். However, under special conditions we also undergo addition reaction. So அடுத்தது mechanism of electrophilic substitution. எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா எலக்ட்ரான்ங்கிறது நெகட்டிவ் அட்ராக்ட் பண்றது யாரு? ஒரு பாசிட்டிவ். அப்போ ஒரு பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, அது மேல பிளஸ் இருக்குன்னா அதை எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளஸ் போய் ஒரு பொருளுக்கு போய் பதில போய் சேர்ந்ததுன்னா அதை சப்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. இப்பதான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ல நடக்கிறது யாருன்னா கம்ப்ளீட்டா பாசிட்டிவ்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள். சரிங்களா? All electrophilic substitution reaction follows similar mechanisms. The reaction was found to take place in 3 steps: generation of electrophile, formations of carbocation intermediate, removal of proton from the carbocation intermediate. அதாவது 3 ஸ்டெப்ஸ் நடக்கும் எலக்ட்ரோஃபைல் ஜெனரேஷனுக்கு. அதாவது electrophilic substitution reaction follows similar mechanisms. The reaction was found to take place in 3 steps. இந்த electrophilic substitutionல first electrophile generation ஆகும். அதுக்கப்புறம் கார்போகேட்டையான், அதாவது கார்போகேட்டையான்னா கார்பன் பிளஸ் இருக்கிறது, அந்த கார்போகேட்டையான் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். அப்புறம் ரிமூவல் ஆஃப் புரோட்டான் from the carbocation intermediate. இது நடக்கும். இப்போ ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபைல்ல இன்கேஸ் ஆஃப் நைட்ரேஷன் ரியாக்ஷனா இருந்தா நான் எது உருவாகும்னு சொன்னோம் உங்களுக்கு? நைட்ரோனியம் அயான் அப்படிங்கிறது உருவாகும் அப்படின்னு சொன்னோம். இன்கேஸ் ஆஃப் சல்ஃபனேஷன் ரியாக்ஷனா இருந்தா எது உருவாகும்னு சொன்னோம்? நமக்கு SO3 உருவாகும் அப்படின்னு நம்ம சொன்னோம். குளோரினேஷன் ரியாக்ஷனா இருந்தா Cl+ அப்படிங்கிறது உருவாகும். சோ அதே மாதிரி சல்ஃபனேஷன் ரியாக்ஷனா இருந்தா SO3 அப்படிங்கிறது உருவாகும். ஃப்ரிடல் கிராப்ஸ் ரியாக்ஷனா இருந்தா அல்கைலேஷன் ரியாக்ஷனா இருந்தா R+ அப்படிங்கிறது உருவாகும். இதே அசைலேஷன் ரியாக்ஷனா இருந்தா அசைலியம் அயான் RCO+ அப்படிங்கிறது உருவாகும். சரிங்களா? அடுத்தது செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம்? ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் தானே சொன்னோம். அப்ப கார்போகேட்டையான் எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரோஃபைல் உள்ள வரும்போது, ஒரு பிளஸ் சார்ஜ் உள்ள வரும்போது, இங்க இருக்கிற பாண்டு, அதாவது பாண்ட்னா நெகட்டிவ் இங்க வரும்போது அந்த எலக்ட்ரோஃபைல் வந்து உட்காந்துரும். இங்க அது உட்காந்ததுக்கு அப்புறம் இங்கேருந்து மூவ் ஆனதால இந்த இடம் பாசிட்டிவ் ஆயிடுச்சு.
அந்த பாசிட்டிவ சரி பண்றதுக்காக இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் இங்க வரும். அப்ப இந்த இடம் இங்க வரும்போது இப்படி இருக்கு. அப்ப இந்த இடம் பாசிட்டிவ் ஆயிடும். இதை சரி பண்றதுக்காக மேல இருக்கிற இடம் கீழே வரும்போது இந்த இடம் பாசிட்டிவ் ஆயிடும். இங்க பாண்ட் வந்துடும். இப்ப இந்த இடத்தை சரி பண்றதுக்காக ரைட்டுங்களா, இப்ப ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையன் உருவாயிடுச்சா செகண்ட் ஸ்டெப்ல. தேர்ட் ஸ்டெப் ரிமூவல் ஆஃப் புரோட்டான்னு சொன்னோம். இதை அப்படியே எடுத்து எழுதுறீங்க. இது அப்படியே எடுத்து எழுதும்போது இ மேல எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், ஹெச் மேல கூட போட்டுக்கலாம், இ கீழே கூட போட்டுக்கலாம். இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இங்க பிளஸ் சார்ஜ் உருவானுச்சு, இந்த இடத்துல பிளஸ் சார்ஜ் உருவானுச்சு இல்லையா, அதை சரி பண்றதுக்கு இந்த ஹச் பிளஸ்ஸா போயிட்டு இந்த பாண்ட் உள்ள என்டர் ஆயிடும். இந்த ஹச் பிளஸ்ஸா உள்ள போயிடும். அப்ப ரிமூவல் ஆஃப் புரோட்டான். அந்த ஹச் பிளஸ்ஸா போறது in presence of AlCl4-. இது வந்து ஃபிடல் கிராப்ஸ் ரியாக்ஷன்ல அந்த Cl இந்த H எடுத்துட்டு HCl போயிடும், AlCl3 கிடைச்சிடும், எலக்ட்ரோஃபைல் இந்த பென்சீன் ரிங்ல போய் உட்காந்துரும். சரிங்களா? அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம், ஒன்னாவது ஸ்டெப் வந்து ஒரு எலக்ட்ரோஃபைல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரோஃபைல் உருவாகும், செகண்ட் வந்து கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் உருவாகும், தேர்ட் வந்து ஒரு புரோட்டான் வெளில போகும் அப்படின்னு சொன்னோம். இப்ப உதாரணத்துக்கு இந்த நைட்ரிக் ஆசிட் சல்பூரிக் ஆசிட் நைட்ரேஷன் ரியாக்ஷன்ல பாருங்களேன், இது சல்பூரிக் ஆசிட் H2SO4, இது நைட்ரிக் ஆசிட் HNO3. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க, இப்ப என்ன ஆகும்னா இது சல்பூரிக் ஆசிட், அதுல இருந்து H போய் இந்த நைட்ரிக் ஆசிட்ல போய் சேரும், அந்த புரோட்டான் போய் சேர்ந்துரும். சேர்ந்ததுக்கு அப்புறம் புரோட்டான் வந்துருச்சா, அப்ப இந்த இடத்துல அது புரோட்டான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் H2SO4ல இருந்து HSO4- அப்படிங்கிறது கிரியேட் ஆயிடும். இப்ப என்ன ஆகும்னா இந்த பிளஸ் இந்த புரோட்டான் வந்து இந்த பேர் ஆஃப் ஜோடி எலக்ட்ரானை எடுத்துக்கிச்சு. ஏன் சார் ஆக்சிஜனுக்கு மேல ஒரு ஜோடி போட்டிருக்காங்க, கீழே ஒரு ஜோடி போட்டிருக்காங்கன்னா, ஆக்சிஜனை சுத்தி எப்போதுமே 2 ஜோடி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த ஜோடி எலக்ட்ரானை இந்த புரோட்டான் வந்து எடுத்துக்கிச்சு. அப்ப ஜோடி எலக்ட்ரான் இல்ல, அதனாலதான் பிளஸ் சார்ஜ். அதை சரி பண்றதுக்காக இப்ப என்ன ஆகும்னா இந்த பாண்ட் அப்படியே உடைஞ்சு இங்க வந்துடும், சரியாயிடும். அப்ப NO2 அப்படிங்கிறது என்ன சார்ஜ், இந்த பாண்ட் உடைஞ்சு இங்க வந்து NO2 என்ன சார்ஜ் ஆயிடும், பிளஸ் சார்ஜா மாறிடும். அப்ப NO2 பிளஸ் இஸ் எலக்ட்ரோஃபைல். சோ இந்த மாதிரிதான் ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ்லயும் எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறது உருவாகுது. இப்ப குளோரினேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க FeCl3 எடுக்கிறீங்க, யூஸ் பண்றீங்க, இது ஒரு லூயிஸ் ஆசிடா யூஸ் பண்றீங்கன்னா, இந்த FeCl3 இந்த Cl2 இருந்து ஒரு Cl எடுத்துக்கும். அப்ப என்ன ஆகும்னா FeCl4- ஒரு Cl எடுத்துக்கிச்சு. அப்ப ஒரு Cl என்ன ஆகும், பிளஸ்ஸா இருக்கும். சரிங்களா? இப்ப பென்சீன்ல இருந்து குளோரோபென்சீன் தயாரிச்சிடலாம், புரோமோபென்சீன் தயாரிச்சிடலாம். ஆனா புளூரோபென்சீனை அதாவது புளூரினேஷன் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு பென்சீனை குளோரினேஷன் பண்ணீங்கன்னா குளோரோபென்சீன், புரோமினேஷன் பண்ணீங்கன்னா புரோமோபென்சீன். ஆனா புளூரினேஷன் அப்படிங்கிறது பண்ண முடியாது. அப்ப புளூரினேஷன் இஸ் நாட் கேரிட் அவுட் டைரக்ட்லி as F2 is highly reactive. ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி ஹாலஜன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இம்பார்ட்டன்ட் காம்படிட்டிவ் கொஸ்டின். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஃப்ளூரினுக்கு தான் ரியாக்டிவிட்டி அதிகம், அதுக்கு அடுத்தது குளோரின், அதுக்கப்புறம் புரோமின், அப்புறம் அயோடின். சரிங்களா? அதே மாதிரி இதுல யாரு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பவர் ரொம்ப அதிகம்னா ஃப்ளூரினுக்கு தான். எவ்வளவு சார் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ அப்படின்னா 4.0. அந்த பாலிங் ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து 4.0. இருக்கிற பீரியாடிக் டேபிள் எலிமெண்ட்ஸ்லயே வந்து ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் எது சார் அப்படின்னா இட் இஸ் ஃப்ளூரின் தான். சரிங்களா? அப்ப fluorination is carried out by indirectly by decomposition of benzene diazonium fluoroborate. இதான் ஸ்டூடெண்ட்ஸ் பென்சீன், இதோட பேரண்ட் பென்சீன் டைசோனியம், அசோனா நைட்ரஜன், டைஅசோனா 2 நைட்ரஜன், டைஅசோனியம்னா 2 நைட்ரஜன்ல பிளஸ் இருக்கிறது. அப்புறம் ஃப்ளூரோபோரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா
சோ இந்த fluorine இருக்கிறது போரான் இருக்கிறது அந்த BF4 மைனஸ் ஃப்ளூரோபோரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டீகம்போசிஷன் ஆனா என்ன ஆகும்? N2 வந்து கேஸா போயிடும், BF4 வந்து BF3 போயிடும். அப்ப ஒரு fluorine வந்து இங்க வந்து சேர்ந்துரும். அப்ப ஃப்ளூரோபென்சீன் கிடைக்கும் ஜஸ்ட் ஹீட் பண்ணும்போது. சரிங்களா? அப்ப ஃப்ளூரோபென்சீன் மட்டும் இன்டைரக்டா தான் கிடைக்கும். ஆனா குளோரோபென்சீன், புரோமோபென்சீன், அயோடோபென்சீன் இதெல்லாம் டைரக்டா பென்சீன் ரிங்ல புரோமின் அல்லது குளோரின் அல்லது அயோடின் அப்படிங்கறத டைரக்டா சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா ஃப்ளூரோபென்சீன் மட்டும் ஃப்ளூரின்ங்கிறது டைரக்டா சேர்க்க முடியாது. அது பென்சீன் டைசோனியம் ஃப்ளூரோபோரேட் அப்படிங்கறத எடுத்து அதை ஹீட் பண்ணாதான் உங்களுக்கு ஃப்ளூரோபென்சீன் அப்படிங்கறதே கிடைக்கும். சரியா?